பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கே நாம் தியானிக்க போகிற வசனம் கலாத்தியர் 1:10. அழகாக அந்த வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியன் அல்லவே. ஆங்கிலத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன் அழகாக சொல்லுது, am I now seeking human approval or God approval? Or I am trying to please people? If I were still pleasing people, I would not be a servant of Christ. ஆமாங்க, இன்றைக்கி இந்த டைமில் நம்ம யாரை பிரியப்படுத்த விரும்புகிறோம், இல்லை யாரோட அப்ரூவலுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்? என்னை காட் அப்ரூவல் பண்ணணுன்னு பார்க்குறோமா, இல்லை மனுஷனை அப்ரூவல் பண்ணணுன்னு பார்க்குறோமா? இல்லை நான் தேவனை பிரியப்படுத்துகிறேனா இல்லை மனிதனை பிரியப்படுத்துகிறேனா? இந்த காலை நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த அழகான கிராமத்தில் ஒரு அழகான ஒரு நாய்க்குட்டி இருந்தது. அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணிச்சான், ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் பேஸ்கெட் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு தேவையான பொருள் அந்த லிஸ்ட்டெல்லாம் வச்சு ஒன்று ஒன்றா எடுத்து தான். ஸோ எடுத்ததே இந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் என்ன பண்ணார், பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு இந்த நாய்க்குட்டியை. ஸோ அதே போல் அந்த நாய்க்குட்டி வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டு பில் கவுண்டரில் நின்றுது. ஸோ பில் கவுண்டரில் அதே மாதிரி கார்டை ஸ்வைப் பண்ணிவிட்டு அழகாக அந்த பின் நம்பர்லாம் போட்டுட்டு அது அந்த கடையிலேருந்து கிளம்பிட்டுது. ஸோ கிளம்புன பிறகு இந்த கடை ஓனருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, ஒரு நாய்க்குட்டி தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை ஓனர் என்ன பண்ணுறாருனா அந்த கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த நாய்க்குட்டி பின்னாடி போக ஆரம்பிக்கிறாரு. அந்த நாய்க்குட்டி அழகாக ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்று பஸ் ஏறுது. பஸ் ஏறி அழகாக சில்லறை கொடுத்து அந்த டிக்கெட்டையுமே என்ன பண்ணுது, வாங்குது. ஸோ இந்த கடை ஓனர் ரொம்ப ஆச்சரியமாக வியப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இது போல் என்ன பண்ணுறாருனா அப்படியே அவரும் என்ன பண்ணுறாரு, அதே பஸ்ஸில் ஏறுறாரு. அந்த கடை ஓனர் அந்த நாய்க்குட்டி பின்னாடியே அந்த நாய்க்குட்டி இறங்குற இடத்துல இறங்குறாரு. ஸோ அப்படியே நாய்க்குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. தன்னோட வீட்டுக்கு அது போயிட்டு காலிங் பெல் அடிக்குது. ஸோ அந்த வீட்டு ஓனர் என்ன பண்ணாருன்னா வரலை, திரும்ப காலிங் பெல் அடிக்குது. அதான் வேகமாக கதவை திறந்து டமால் தலையில் ஒரு அடி, அந்த நாய்க்குட்டிக்கு சத்துன்னு ஒரு தலையில் ஒரு அடி வைக்கிறார். இதை பார்த்து கடை ஓனருக்கு ஆச்சரியம், என்னடா இந்த நாய்க்குட்டி எவ்வளோ அழகாக பொருள்லாம் வாங்கிட்டு வருது, இந்த வீட்டு ஓனர்னாலனா தலையில் அடிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடை ஓனர் வேகமாக போயிட்டு அந்த வீட்டு ஓனர்கிட்ட கேட்குறாராம், எதுக்கு நீங்கள் இந்த நாய்க்குட்டியை அடிக்கிறீங்க, அது எவ்வளோ அழகாக உங்களுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குது அப்படின்ட்டு. உடனே அந்த வீட்டு ஓனர் சொன்னாராம், நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், வீட்டை விட்டு வெளியே போகும்போது கடைக்கு போகும்போது வீட்டு சாவி எடுத்துகிட்டு போ, காலிங் பெல் அடிக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த நாய் என்ன பண்ணிச்சு, சாவி எடுத்துகிட்டு போவோம் வந்து காலிங் பெல் அடிக்குது. ஆமாங்க, இது போல தான் நம்ம எவ்வளோ நல்லது பண்ணாலும் இல்லை எவ்வளோ காரியங்களே நாம் செய்தாலும் ஒரு நாளும் மனுஷரை நாம் பிரியப்படுத்தவே முடியாது. அவங்க நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இதிலேருந்து கடவுள் ரொம்ப டிஃப்ரெண்ட். அவர் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதில் இருக்கிற நன்மையை மட்டும்தான் பார்ப்பார். அவர் எப்போதுமே உங்கள் கூட தான் இருப்பார். ஸோ நீங்கள் செய்கிற காரியத்தில் குறை கண்டுபிடிக்கிற ஒரு நபராக இல்லை, நீங்கள் தெரியாத வேலையை செய்த போதும் அவர் ரொம்ப அதில் வந்துட்டு பிரியப்படுகிற ஒரு தேவனாய் தான் இருப்பார். இந்த கால நேரத்தில் நீங்கள் யாரை பிரியப்படுத்துவதற்கு வேலையை செய்கிறீர்கள்? தேவன் எனக்கு இந்த வேலையை கொடுத்தார் அப்படின்றத நினச்சி செய்கிறீங்களா, இல்லை நான் இந்த வேலையை செஞ்சால் இந்த மனுஷருக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு செய்கிறீங்களா? ஸோ உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட எந்த வேலையானாலும் சரி, அது குக்கிங்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் போகிற ஸ்தலத்தில் வேலை செய்கிற ஸ்தலமாக இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் யாரை பிரியப்படுத்த வேலை செய்கிறீங்க? கொஞ்சம் அதை யோசித்து பார்ப்போமா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் மனுஷனை பிரியப்படுத்த வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் கண்ணை மூடி கேளுங்க, தேவனே நான் உம்மை பிரியப்படுத்துவதற்கு உமக்கு பிரியமாக இருப்பதற்கு நீர் எனக்கு கிருபை தாருன்னு கேளுங்க. தேவன் அந்த கிருபைகளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென்.